அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஏற்ற தாழ்வுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இது விரும்பியோ விரும்பாமலோ நமது வாழ்க்கையிலே அவைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதிலே ஒரு சம்பவம். படகிலே பயணம் செய்கிறார்கள், மீன் பிடிக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறார்கள். வெகு நாட்களாக இந்த பணியிலே அனுபவம் உடையவர்கள். அவர்கள் எங்கு மீன் இருக்கிறது, எங்கு மீன் இந்த சீசனிலே இருப்பது இல்லை என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக தெரிந்து அவர்கள் போய் கடலின் ஆழங்களுக்கு சென்று வலை விரித்து மீன் பிடித்து வரும் ஆற்றல் படைத்தவர்கள். ஒரு நாள் அது அவர்களுக்கு சாத்தியமில்லை. அவருடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போயின, நம்பிக்கையெல்லாம் விட்டு போயின, ஏமாற்றம் அடைந்தார்கள். எல்லா நாட்களும் நம்முடைய விருப்பம்படி நமக்கு கைகூடி வருகிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கிறப்போ நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் போகிற பொழுது அங்கே நாம் தோல்வியையும் சோர்வையும் சந்திக்கிறோமே. அந்த நிலையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த இடம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம், நமது வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அருமையானவர்களே, அந்த வீழ்ச்சியில் இருக்கிற பொழுது நம்மோடு பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்கிறது. நாம் வேதாகமத்தை படிக்கிற பொழுது நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம சிந்தனைக்கு திரும்ப வரலாம். நல்ல நண்பர்கள், நம்மோடு வாழ்க்கையிலே இடைப்பட்ட மூத்தவர்கள், அவர்கள் பேசின வார்த்தைகள், தீர்க்கமான வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வரலாம். நமது மனசாட்சி நம்மோடு பேசுவதையும் கூட நாம் கேட்க முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் யார் மூலமாக வந்தாலும் நம்மோடு பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் தேவனின் வார்த்தைகள், இறைவனின் வார்த்தைகள் என்று நீங்களும் நானும் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை காண முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்கிறான். அந்த சத்தத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் அங்கே நடக்கிறது. தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நமது வாழ்க்கையிலே ஒரு கிரியை நடப்பிப்பதை நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படி தேவனுடைய வார்த்தைகளை நம்பி விசுவசித்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு நடவடிக்கை, ஒரு வாழ்க்கை. பாருங்கள், அதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்புக்கொடாவிட்டால், அந்த காரியத்திற்கு செவிசாய்க்காவிட்டால் நாம் வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமான காரியங்களை அனுபவிக்க முடிவதில்லை. அதிலே நாம் தோல்வியைதான் தழுவ முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து இவ்விதமான அற்புதமான சம்பவங்களை நமது வாழ்க்கையிலே சந்திக்க இந்த நாளிலே உறுதி எடுக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையின் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க உதவி செய்வாராக. ஓகே, காட் பிளஸ் யூ.